அனைவருக்கும் வணக்கம். 1920ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த ஒலிம்பிக் போட்டி 4 வருடத்திற்கு ஒருமுறை தவறாமல் நடந்தது. ஆனால் 2020ஆம் ஆண்டு நடக்க வேண்டிய ஒலிம்பிக் உலகத்தையே சூழ்ந்த கொடிய நோயான கொரோனாவால் ஒத்திவைக்கப்பட்டது. இதுபோல ஹிட்லர் நடத்திய ஒலிம்பிக்ஸ் முதல் இந்தியா தொடர்ந்து 3 முறை 1928, 1932 மற்றும் 1936 தொடர்ந்து தங்கப்பதக்கம் வாங்கியது முதல் பல சுவாரஸ்யமான தகவல்களை உள்ளடக்கியது இந்த புத்தகம். புத்தகத்தின் பெயர் ஒலிம்பிக்ஸ் சரித்திர குறிப்புகள். எழுதியவர் எழுத்தாளர் முகில். முகில் பத்தி கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இவர் ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி, சொந்த ஊர் தூத்துக்குடி. விகடன்ல மாணவரா சேர்ந்து இவர் நிறைய சிறுகதை மற்றும் வரலாற்று விஷயங்களை எழுதியிருக்காரு. அதையெல்லாம் தொகுத்து பல புத்தகங்களை வெளியாகி இருக்கு. இவரோட புத்தகங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூதர்கள், ஒலிம்பிக் சரித்திர குறிப்புகள், திறந்திடு சீசை, காதல் சரித்திரம், கிறுக்கு ராஜாக்களின் கதைன்னு அந்த பட்டியல் போய்கிட்டே இருக்குது. கண்டிப்பா இவர் எழுதிய செங்கிஸ்தான் புத்தகம் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இளைய தலைமுறைக்கு இவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். வாங்க இந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத நாம பார்க்கலாம். ஒலிம்பிக்ஸ் சரித்திர குறிப்புகள். பல சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமில்ல, வினோதமான பல உண்மைகளுக்கும் குறைவில்லை. எல்லாத்துக்கும் மேலாக நகைச்சுவை உணர்வோடு எழுத்தாளர் இந்த புத்தகத்தை கையாண்டிருக்காருன்னு சொல்லலாம். இப்போதும் சரி, எப்போதும் சரி, அமைதியே நான் விரும்புகிறேன் என்று சொல்லி 20,000 வெண்புறாக்களை ஒருவர் வானில் பறக்கவிட்டு ஒலிம்பிக்ஸ் போட்டி விளையாட எங்கள் நாட்டிற்கு வாருங்கள் என்ற அழைப்பு இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. அதை யார் சொன்னார் என்று நான் உங்களுக்கு சொன்னால் சிரிப்பதா அழுவதா என்று கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆம், லட்சம் பேரை தன் கொடுங்கோல் ஆட்சியால் கொன்று குவித்த ஹிட்லரின் வார்த்தைகளே இவை. இன்னொரு முறை நான் சொன்னதை நீங்கள் திரும்பி கேட்டு பாருங்கள். நான் சொன்ன வரிகளுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஆம், வழக்கமாக போருக்குத்தான தலைவன் அழைப்பான், இதென்ன ஒலிம்பிக்ஸ் விளையாட்டு போட்டிக்கு அழைச்சிருக்கான் அப்படின்னு கேள்வி உலக நாடுகள் கேட்டன. அதற்கு தலைவன் எந்த ஒரு பதிலும் சொல்லல. ஆனா செயல்ல இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும். பல நாடுகள் தன் மீதும் தன் நாட்டின் மீதும் கொண்டுள்ள களங்கத்தை துடைக்கவே 1936 இதே ஆகஸ்ட் மாதத்தில் 1,00,000 பேருக்கு மேலாக பெர்லின் மாநகரில் மிக மிக பிரம்மாண்டமாக ஒலிம்பிக்கை நடத்தி அசத்திவிட்டான் ஒரு வரலாற்று வல்லவன் என்று சொல்லலாம், ஒரு வரலாற்று வில்லன் என்றும் சொல்லலாம். இப்படி ஹிட்லரோட தொடங்குது இந்த புத்தகத்தின் முதல் கட்டுரை. அப்போ மீதம் இருக்கிற கட்டுரைகள் எவ்வளவு நமக்கு தெரியாத உண்மைகளை பேசி இருக்கும்னு பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல்ல கேக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் புக்ஸ் பத்தி போடுற நிறைய நல்ல பதிவுகள் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரும். சப்ஸ்கிரைப் செஞ்சவங்களுக்கு அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவல். எதை பத்தின்னு தெரியுமா? பெண்களுக்கும் ஒலிம்பிக்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னு கேள்வி கேட்ட ஆட்கள் இருந்த உலகத்துலதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆம், தொடக்கத்துல பாக்குறோம் அப்படின்னா ஒலிம்பிக்ஸ்ல பெண்கள் இல்லாமதான் அனைத்து விளையாட்டுகளும் நடத்தப்பட்டது. அது என்ன, பெண்கள் இல்லாத விளையாட்டு ஒரு விளையாட்டா அப்படின்னு கேள்வி கேட்ட பிறகே அவர்களுக்கு விளையாடுவதற்கான அனுமதி கிடைத்தது. இன்னும் சொல்ல போனா பார்வையாளர்களா கூட பெண்கள் உட்கார கூடாதான். என்ன கொடுமை சரவணன் இது அப்படிங்கிற நிலைமை தான் பெண்களுக்கு இருந்திருக்கு. பல சூழ்ச்சிகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி 1886 ஒரு பெண் மாரத்தானில் ஓடி ஒலிம்பிக்ஸுக்குள் காலடி எடுத்து வைக்க வழிவகுத்தாள். அவள் ஓடியது தங்கப்பதக்கம் வாங்க மட்டுமல்ல, தன் குடும்ப வறுமையின் காரணமாகவே அவள் ஓடினாள். அவள்தான் ஸ்டமாடா ரிவாதி. பின்பு 1900 ஆண்டில்தான் முதலில் பெண்கள் ஒலிம்பிக்ஸில் நேரடியாக கலந்து கொண்டனர். பெண்கள் குத்துச்சண்டை 2012 சேர்க்கப்பட்டது. இப்படி எல்லா இடங்களிலும் நமக்கு எப்போதுமே போராடிதான் எல்லாமே கிடைக்கிறது. அப்படி கிடைத்தும் இதோ இந்த வருடம் நடந்த ஒலிம்பிக்ஸ் குத்துச்சண்டையில் ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு ஆண் சண்டையிடுகிறான். இதை என்னவென்று சொல்வது? பெண்களும் போராட்டங்களும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் அல்லவா? இதையும் கடந்து போவோம். அடுத்தபடியாக 1904ஆம் ஆண்டு செயின்ட் லூயிஸில் நடந்த ஒலிம்பிக் பற்றி சொல்லியே ஆக வேண்டும். காரணம், அதுதான் இதுவரை நடந்த ஒலிம்பிக்ஸ் போட்டியிலேயே மிகவும் மோசமானது மற்றும் கேளிக்கைக்கு உட்படுத்தப்பட்டது என்பதனால். அதற்கான காரணம் என்னவென்றால், கியூபாவை சேர்ந்த ஒருவர், அவரின் பெயர் ஆண்டரின் கேச்வால். இவர் ஒரு தபால்காரர். அதுவும் பல மைல்கள் ஓடி ஓடி தபால் கொடுப்பவர். எப்படியோ அங்கு இங்கு பணம் பெற்று கப்பலேறி ஒலிம்பிக்ஸ் நடக்கும் இடத்திற்கு வந்து மாரத்தானில் ஓடும் போது ஆப்பிள் மரத்தை கண்டவுடன் ஆப்பிளை தின்று தூங்கிவிட்டார். கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். இவ்வளவு ஏன், ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவார். தூங்கிவிட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறேன். விழுத்து ஓடிய பிறகும் 4வது இடத்தை பெற்றுவிட்டார். இன்னொரு கொசுறு தகவல் என்னவென்றால், அந்த ஆண்டு கியூபாவில் இருந்து கலந்து கொண்டவர் ஒரே ஒருவர் தான், அதுவும் அவர்தான். அவர் ஆப்பிள் திங்காமல் ஓடி இருந்தால் தங்கப்பதக்கமே கிடைத்திருக்கும் போல.
இதுபோல 1905 லண்டனில் நடந்த ஒலிம்பிக்ஸும் பல சர்ச்சைகள் உள்ளடக்கியது. சிரிப்புக்கு ஒரு கதை என்றால் சிந்திய ரத்தத்திற்கு ஒரு கதை இல்லாமலா போகும்? ஆம், 1972 நடைபெற்ற ஒலிம்பிக்ஸில் பாலஸ்தீன தீவிரவாதிகள் புகுந்துவிட்டனர். இஸ்ரேலின் மல்யுத்த வீரர்களையும் பளுதூக்கும் வீரர்களையும் கடத்திவிட்டனர். பிறகு அவர்களுடன் ஏற்பட்ட சண்டையில் சிலர் இறக்கவும் செய்திருக்கிறார்கள். இதுபோக சோவியத் யூனியனும் ஹங்கேரியாவும் கலந்து கொண்ட வாட்டர் ஃப்ளோ விளையாட்டில் இரு அணிகளுக்கிடையே மிகுந்த சண்டை ஏற்பட்டதில் மைதானமே இரத்த களரியானது. விளையாட்டு மைதானம் போர்க்களமாக மாறிய அந்த சம்பவத்தை ஒலிம்பிக் வரலாற்றில் பிளட் இன் த வாட்டர் மேட்ச் என்று இன்னும் சொல்லப்படுகிறது. இன்னும் சைக்கிள் பந்தயத்தில் இறந்த கதை, 1900 நடைபெற்ற துப்பாக்கி சுடுதலில் 300 புறாக்கள் கொல்லப்பட்டது என்று பட்டியல் போய்கொண்டே இருக்கிறது. விளையாட்டு விளையானது இந்த ஒலிம்பிக்ஸிலும் கூட. இவ்ளோ பார்த்துட்டோம். நம்ம இந்தியாவோட பங்கு என்னன்னு சொல்லிட்டா மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் இல்லையா? என்னதான் நமது நாட்டை ஆங்கிலேயர்கள் சுரண்ட வந்தாலும் அவங்க நமக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்காங்க. ரயில் பாதை போடுறதுல இருந்து சென்செக்ஸ் அமைச்சு கொடுக்கறது, மலையை குறைஞ்சு பாதை போடுறது அப்படின்னு பல விஷயங்கள் அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அவங்க நமக்கு அறிமுகப்படுத்தின இன்னொரு மகத்தான விஷயம்தான் இந்த ஒலிம்பிக்ஸ் போட்டி. அவர்கள் நமக்கு இந்த போட்டியை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் இந்தியர்கள் கொடிகட்டி பறந்தது ஹாக்கில தான். 1928, 32, 36 என்று தொடர்ந்து ஹேட்ரிக் அடித்த பெருமை இந்தியாவையே சேரும். முதலில் 1928 இந்திய ஹாக்கியில் தங்கம் வெல்ல காரணமாக இருந்தவர் தியான்சந்த். பலரால் மறக்க முடியாத பெயர் இது. பிறகு 1932 அமெரிக்காவை 24-1 அப்படிங்கிற கோல் கணக்குல ஓட விரட்டுச்சு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். அது போக ஜெர்மனியும் நம்ம விட்டு வைக்கல. 8-1 அப்படிங்கிற கோல் கணக்குல ஜெர்மனியும் வீழ்த்தி உலக மேடையில இந்தியாவுக்கான மகுடம் சூடப்பட்டது. முதல்ல ஒரு இந்திய பெண் பதக்கம் வாங்கியது 2000 ஆண்டு சிட்னியில நடந்த போட்டியில தான். யார் அந்த பதக்கம் வாங்கினாங்க அப்படின்னா கர்ணம் மல்லேஸ்வரி. அவர் பல பெண்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நேத்து PV சிந்து, இன்னைக்கு பின்னு, நாளைக்கு யாரா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கறதா உண்மை. ஆனா விதை அவர் போட்டது அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கடைசியா 1948 சுதந்திரம் கிடைச்ச பிறகு நடைபெற்ற போட்டியில KD ஜாதவ் அப்படிங்கிறவர் வெண்கல பதக்கம் வென்றார். அவர் வென்றது சாதாரணமாக இல்ல. அவர் எப்படி வென்றார் என்பதை ஒரு சோக கதையா சொல்லியிருப்பார் எழுத்தாளர். இன்னும் பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியது இந்த புத்தகம். 1996 அட்லாண்டாவில ஜிம்னாஸ்டிக் போட்டி நடந்த போது அங்க இருக்கிற பெண்களுக்கு எலும்பு இருக்கா இல்லையா அப்படின்னு என்ன வச்ச தருணமும் அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருப்பார். கொடியே இல்ல அப்படிங்கிற காரணத்தினால அமெரிக்கா அணிவகுக்காம போனதும் ஒலிம்பிக்ஸ்ல மலர்ந்த பல காதல்களும் இதுல இடம்பெற்றிருக்கு. இது போக மாற்றுத்திறனாளிகளுக்கு நடக்கும் பாரா ஒலிம்பிக் போட்டி பற்றியும் பல தகவல்கள் இந்த புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நடந்த பாரிஸ் ஒலிம்பிக் பத்தி சொல்லியே ஆகணும். அழகா இருந்த காரணத்தினால ஒரு வீராங்கனை மற்ற வீரர்களோட கவனத்தை சிதறடிக்கிறாங்க அப்படின்னு அந்த ஊரை விட்டே விரட்டப்பட்டிருக்காங்க. மேலும் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆணா இருந்தவர் இப்ப பெண்கள் மல்யுத்த போட்டியில கலந்துட்டு இருக்காரு. பாகிஸ்தான்ல கிடைச்ச முதல் தங்கம்னு இந்த வாட்டி நடந்த ஒலிம்பிக்லயும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருந்தது. அந்த சுவாரஸ்யத்துக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதை பத்தி இன்னும் நீங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ல அதுக்காகவும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதையும் நீங்க செக் பண்ணுங்க. அடுத்து 2028 ஆண்டு 32வது ஒலிம்பிக் போட்டி லாஸ் ஏஞ்சல்ஸ்லையும் அதன் பிறகு 2032 இந்தியாவில் நடக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இந்த ஒலிம்பிக் போட்டி எதிர்காலத்தின் வசந்தத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இறந்த காலத்தோட சரித்திரம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அந்த வகையில இந்த புத்தகம் ஒரு சிறந்த ஒன்றுன்னு நான் சொல்லுவேன். சுவாரஸ்ய கதையும் வினோத கதையும் நகைச்சுவை உணர்வோடு வரலாற்றை புரிந்து கொள்ள இந்த புத்தகம் ஒரு நல்ல பதிவு அப்படின்னே சொல்லுவேன். டைம் கிடைக்கும் போது இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. திஸ் இஸ் புக்ஸ் ஆஃப் சோல் சேனல். இந்த சேனல்ல புக் பத்தின ரிவ்யூஸ், சமரிஸ் அண்ட் புக் ரெக்கமெண்டேஷன், அப்புறம் சிறுகதை வாசிக்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.